கல் இறக்குறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான். இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன், அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்படை இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்னுக்கும் பயப்படாத. அதிகபட்சம் போனா இன்னும் 10 மாசம் ஆடுவான். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான். அதே விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல, சின்னமா தான். நீ என்ன தேட வேண்டியதில்லை, சின்னத்திலே நான் தான் இருக்கேன். அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான். சீமானதான் வரைஞ்சு கொடுத்துருக்கான்னு தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு. அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே அது, ஐயா என்னது இது, சீமான் சின்னம் இல்ல, சீமானே தான் சின்னம். அதனால எப்படியாவது ஓட்டை போட்டு வெளில விட்டுரு. புரியுதா? முருகனே எங்கூட கூட்டணியில் இருக்காப்ல. முருகன், சிவன், அப்புறம் எங்க மாயன், திருமால், பெருமாள்லாம் ஏன் பின்னாடி தான். ஏன்னு பேர நான் தான் இருக்கேன். அவனுக்கு எவனும் வரமாட்டான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது, எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது. அதனால தயவு செய்து இந்த பாருங்க, எங்க அப்பா பாருங்க, எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்கிறான், அவர் கையால திறக்கிறான். எவன் தான் வரான்னு பாக்குறோம், மூடுறோம். டாஸ்மார்க் அதையும் அவர் கையாலே மூடுறோம். பானை தென்னை வாரியத்துக்கு நம்பி பாண்டியன் தலைவரா போடுறான். ஆடுறா பாத்துக்கிறோம்டான்ட்டு. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய் அமெரிக்கால, உலக நாடுகள்ல கருப்பட்டிக்கு அலையிறான். இங்க உற்பத்தி இல்ல. நாம வர்றோம், பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம். வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறோம். படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. பாய் விண்ணுதல், நார் விண்ணுதல், கொட்டான் விண்ணுதல், கருப்பட்டி செய்தல், நாட்டு சக்கரை செய்தல், பணம் கற்கண்டி செய்தல், எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை. எங்கேயும் கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை. நீ வெளியில வர வேண்டியதில்லை. வாழ்விடத்துல வேலை தரவன் அண்ணன், நீ என்னை வெல்ல விட்டுரு. நான் பயன்படுத்தி காட்டுறேன். நீ என்னென்ன வேலை செய்யறேன்னு பாரு. மண்ட முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். அதனால பயப்படாத. கல்ல குடிக்க ஊக்கப்படுத்துறாரு. டேய், ஒரே கேள்விதான்டா, கல்ல குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றான், சொத்தம்பிட்டையும் வித்தவனை காட்டுறா. நாங்க போயிடறோம். ஒரு மர கல்ல குடிச்சு பாடுறா, இப்படி மினு திமிரா இருக்கு. அந்த இது குடல் செத்து போச்சு, ஈரோக்குள்ள அழுகி போச்சு, இந்த ஆர்கான் செத்து போச்சு, ஒரு அளவு இருக்காது, எல்லாம் தெம்பாயிரும். அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம். நம்ம மூதாதை கல் உண்ணாமைன்னு பாடிட்டாங்கிறாங்க. அவன் எல்லாம் பாடினா, புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான். எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான். கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும்ன்றான். புலால் உண்ணாம இருக்கிறவனை அவனே சொல்றான். அவன் என்ன சொல்றான்? கொலையில் கொடியோரை வேந்தறுத்தல், பைங்கோல் களை கட்டங்களோடு நேருங்கிறான். அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறது ஒரு களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான். அதனாலதான் பாளையர்வாளோட சுத்தம், பல வேற களை எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது. சிறை என்றால் நிறை, தடை என்றால் உடை. எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும் படை. அதனால தைரியமா கவலைப்படாம இரு. ஒவ்வொன்னா செய்யறோம், ஒவ்வொன்னா செஞ்சு விடுறோம். எதாவது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவோம். அப்ப என் தம்பி கூட சொன்னா, வன பாதுகாப்பு சட்டம் நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா, இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறோம் பெரிய. ஆமா, அதெல்லாம் மேயக்கூடாதுன்னு சிக்கலாயிரும். நீதிமன்றம் சொல்லிச்சு. எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தயாரில்ல. எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம். நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான், 815 டாஸ்மாக் கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? எதிர்க்கிறியா? 8 சக்கர வாகனத்துல 700 லாரியில கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போகலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இது நீதியா? அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க. அநீதியை அச்சங்கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள், அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்மிடத்தில் இருந்தான். புரட்சியாளர் பழனி பாபா. அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம்.
அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நாம் அடிமையாக தயாராக இல்லை. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம். கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். எதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணன் சொல்றா கல்ல குடுறா, ஏதாவது பிரச்சனை எண்ட வாடா புரட்சி வெல்லட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.